திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏழ்மையான மாணவி ஒருவருக்கு 7.5% உள்ஒதுக்கீட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயில இடம் கிடைத்திருக்கிறது. புதிய தலைமுறையிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், முதல் தலைமுறை பட்டதாரியான தனக்கு மருத்துவ இடம் கிடைத்திருப்பது பெருமையாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். எங்கள் ஃபேமிலியில் யாருமே படித்தவங்க இல்லை. நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு காலேஜ் போகிறேன். அதுவும் நான் மருத்துவ படிக்க போகிறேன்றது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் ஷோபனா. நான் திண்டுக்கல் மாவட்டம் சித்தியன்கோட்டை அப்படின்ற கிராமத்துலேருந்து வர்றேன். நான் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையுமே அரசு பள்ளியில் தான் படித்தேன். நான் 10ஆவதுல வந்து 454 மார்க்கு, ஸ்கூல்லேயே 3rd ரேங்க்கு. 12ஆவதுல வந்து 380 மார்க்கு, ஸ்கூலில் 5th ரேங்க்கு. திண்டுக்கல்ல சூசை மாணிக்கம் அப்படின்ற சார் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு தமிழில் வந்து இது இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் யூடியூப்பில் படித்தது, அப்புறம் இந்த நீட்டுக்கு ஆப்லாம் இருக்கும், அதில் போய் வந்து நான் டெஸ்ட்டு பார்த்தேன். எக்ஸாம் எழுதுனதில் நான் வந்து 168 மார்க்கு. இந்த மார்க்குக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஷனில் இருந்தேன். 7.5% வந்து இடஒதுக்கீடு கிடைச்சது மூலமாக எனக்கு வந்து மருத்துவ படிக்கிறதுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து இடம் கிடச்சிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் கனவுல கூட நினச்சி பார்க்குறேன், என் பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க. முழுக்க வந்து என் கனவுன்றத விட என் பொண்ணோட உழைப்பு, என் பொண்ணோட லட்சியம் அதுதான் உண்மை. நாங்கள் வந்து தூண்டுகோல் தான், மிச்சம் எல்லாமே என் பொண்ணு தான் எடுத்து வந்தது. கடைசி வரைக்கும் நம்பிக்கை விடலை. எனக்கு கிடைச்சே ஆகும்ப்பா, எனக்கு எப்படியாவது கிடைக்கும், எங்கேயாவது ஒரு சீட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை விடலை. அது நம்பிக்கை வீண் போகல. இப்போ எஸ்ஆர்எம் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பெருசாக இல்லை. எங்கள் அப்பா வந்து கூலி வேலை செய்கிறவங்க, பந்தல் போடுறவங்க. இப்போயுமே பொண்ணுக்கு கடை வாங்கிட்டு தான் நான் படிக்க வைக்கணும். இதுமே என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் இதெல்லாம் மீறி பொண்ணு டாக்டர். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2 தம்பி. பெரிய தம்பி வந்து 11ஆவது படிக்கிறான், சின்ன தம்பி வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவங்களுக்கு மூத்த பிள்ளை நானுன்றதுனால நான் தான் படித்து அவங்களும் படிக்க வைக்கணும். எஜுகேஷன் லோன் போட்டு நாங்கள் படிக்கலான்னு இருக்கிறோம். எங்களால் செல்ஃபாக காசு கட்டி படிக்க முடியாது, அதனால் எஜுகேஷன் லோன் போட்டு அது மூலமாக படிக்கலான்னு பார்க்குறோம். ஏழரை 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இட ஒதுக்கீடு பண்ணதே பெரிய விஷயம். ஆனால் இன்னும் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க யாரும் பணக்காரங்களாம் கிடையாது. எல்லாருமே அன்றாட கூலிக்காரங்க தான், கீழ்த்தட்டு மக்கள் தான். அவங்க சூழ்நிலையெல்லாம் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டு கடன் உதவி வழங்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சலுகைகள் கொடுக்குறதா இருந்தாலும் அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நாங்கள் ரொம்ப சந்தோஷம்.